மார்ச் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடக்க புத்தகம் 37வது அதிகாரத்திலே யோசேப்பு தம்முடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறார். அதில் மிகச்சிறப்பாய் 19-20வது வசனம், அவர் சகோதரர் ஒருவர் அவரை நோக்கி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று ஆள் குழியில் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு குடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது என்று சொல்வோம், அப்போது அவனுடைய கனவு என்னவாக பார்ப்போம் என்றனர். கனவின் மன்னன், here comes the man of dream. இதேதான் இயேசு உண்மையை சொல்லுவார். மத்தேயு 21வது அதிகாரத்தில் அதில் 18வது வசனத்தில் அந்த இதோ சொத்துக்குரியவன் அவனுடைய மகனை அனுப்புவான், போய் சொத்துக்கெல்லாம் அந்த வரி வசூலிச்சுட்டு வா அப்படின்னு கொத்தகை பெற்று கொண்டு வா, இவன் தான் சொத்துக்குரியவன், இவனை கொன்று போடும், கொண்டுட்டா நம்ம என்ன செய்ய வேண்டாம், குத்தகை கொடுக்க வேண்டாம். இதே ஒரு நிலை தான். கனவின் மன்னன் அன்றைக்கு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோப்போடு இருக்கும்போது கனவு கண்டான், இவர்கள் எல்லாரும் வணங்குவதாகவும் அவர்களுக்கு கீழ்ப்படிவதாக இருக்கிறதை நினைத்து என்ன சொல்லுகிறார், ஆழ் கிணற்றில் தூக்கி எறிந்து விட்டு என்னுடைய அங்கியை ஒரு மிருகத்துடைய ரத்தத்தில் தோய்த்து இதோ அதை தின்று விட்டது என்று சொல்லிவிடுவோம், நம்முடைய அப்பாவுக்கு யாக்கோப்புக்கு சொல்லிடுவோம். அவன் கனவு எப்படி நிறைவு, இந்த கனவு கடவுள் வெளிப்படுத்திய கடவுளுடைய திட்டத்தை எவனும் இருக்கு. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கடவுளுடைய திட்டத்தை கனவின் மன்னன் இவன் அன்னைக்கு சொன்ன அவங்க அப்பா கூட யாக்கோப்பு கூட கண்டிச்சார், நானும் அம்மா உங்க தாயை உன்னை வணங்கணுமா, 12 பேர் உன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டேன், இப்போ நாங்களாம் உன்னை வணங்கணுமா, அவங்களுக்கே புரியல, உள்ளத்தில் நிறுத்தி கொண்டார்கள். ஆனால் இது கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய விருப்பம். ஏனென்றால் அவன் ஒரு நல்லவனாய் இருப்பதனால் விற்றாலும் கூட, கால்குடையில் போட்டாலும் கூட கடைசியில் விற்று விட்டார்கள். இவன் எகிப்துக்கு ஒரு அதிபதியாக போகிறான். இவங்க பசியில் பட்டினியில் சாகாத இருக்கும்படி இந்த யாக்கோப்பும் பிள்ளைகளும் அதுக்கு முன்னால எகிப்தில் கொண்டு போய் ஆண்டவர் யோசிப்பை வைக்கிறார். அப்போது அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது, இவருடைய கொன்று போடுவதற்கு. அங்கே அவன் மன்னிக்காதுதான் கடவுளுடைய தெய்வீக தன்மையை குறிக்கிறார். கடவுளுடைய திட்டத்துக்கு யாரும் தேவன் நம் சார்பாக இருக்கும்போது ரோமர் 8:19, God is for us, who can be against us. தேவன் நம் சார்பாக எவனை எதிர்த்தர முடியாது. அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார் யோசிப்படியா. ஆனால் யோசிப்பு பஞ்சமே தெரிய போகல, இங்கே கடத்தில் தூக்கி போட்டாங்க, வித்துட்டாங்க, அங்கே போய் புத்திப்பார் வீட்டில் போய் குற்றம் சாட்டப்பட்டார். ஆனாலும் அவர் தெய்வ பயத்தோடு எனக்கு சான்ஸ் கிடைச்சது, பாவத்தில் விடலை, மேலடையை தூக்கி போட்டு விட்டு ஓடி போனார். ஆண்டவரிடத்தில் ஓடினார். இந்த மனுஷன் பெண்களிடத்தில் ஆண்டவரிடத்தில் ஓடினார். அதனுடைய விளைவு என்ன, ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உயர்த்தினார். யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வது போல செய்யுங்கள். எகிப்தில் பார்வோன் யோசேப்பு கொடுத்த மகிமை. யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வது போல கன்னிமேல் அவரிடம் அவர் சொல்வது போல செய்யுங்கள் என்று யோவான் 2:5 சொல்வது போல இங்கே கூட கன்னிமரியாள் சொன்ன அதே வார்த்தை தான் யோசேப்புக்கு சொல்லப்படுகிறது. யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வது போல செய்யுங்கள். தொடக்கம் 41:55 இருக்கிறது. அப்படி அவருக்கு அந்த மகிமை மாட்சியும் கிடைக்கும். இன்னைக்கு நாமும் கடவுளுடைய திட்டத்தோடு ஒத்துழைத்தார் தேவனுடைய ஆசிரியை பெறும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாத உங்களுடைய இரக்கத்தினால் எங்களை காத்துக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.